இறைவன் நமக்கு கஷ்டங்களை தருவது சோதிப்பதற்காகத்தான் என்பதற்கு ஒரு குட்டி கதை. மறக்காமல் முழுவதும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். வாலிபன் ஒருவன் தன் வாழ்நாளில் பல துன்பங்களையும் அவமானங்களையும் அனுபவித்து மனதால் பெரிதும் நொந்து போயிருந்தான். ஒவ்வொரு முறையும் துன்பப்படும் போதெல்லாம் இறைவனின் பெயரை சத்தமாக கூறி, கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், எதற்காக இந்த இளம் வயதில் என்னை இப்படி சோதனை செய்து சந்தோஷப்படுகிறாய் என்று தன் மனக்கவலையை கூறி கண்ணீர் விட்டு அழுதான். இறைவனிடம் அழுதும் எந்த மாற்றமும் நிகழவில்லை. வழக்கம் போல அவமானம், துரோகம், மற்றவர்களின் ஏளன பார்வை என்றுதான் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை வேண்டாம், தன் வாழ்வை முடித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தான். அருகில் இருக்கும் மலையின் மீது ஏறி அங்கிருந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தவன் நேராக மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மலையின் உச்சிக்கு சென்றவன் கடைசியாக ஒரு முறை இறைவனிடம், இறைவா, நீ எனக்கு தந்த இந்த பிறவியை உனக்கு நானே என்னை திருப்பி தருகிறேன், ஏற்றுக்கொள் என்று குதிக்க தயாரானான். அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல், ஒரு நிமிடம் நில் மகனே என்று ஒலிக்க வாலிபன் சுற்றுமுற்றும் பார்த்து திகைத்து நின்றான். எதிரே இறைவன் சிரித்தபடி நின்றிருக்க வாலிபன் இறைவனிடம், ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள், அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று கேட்க இறைவன் எந்த பதிலையும் தராமல் அமைதியாக இருந்தார். சரி, போனது போகட்டும், நீதானே என்னை படைத்தாய், எல்லா படைப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வாயே, இப்போது நீயே சொல், என் படைப்புக்கான காரணம் என்ன? நான் உயிருடன் இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்தை கூறு, இப்போதே தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று இறைவனிடம் கேள்வியை கேட்டான். அதுவரை அமைதியாக இருந்த இறைவன் இப்போது சத்தமாக சிரித்தார். மகனே, நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா என்று ஆரம்பித்தார். நான் இந்த உலகை படைக்கும்போது பூமி மொத்தமும் வறண்டு கிடந்தது. அப்போது பூமியில் ஒரே நேரத்தில் புல்லின் விதைகளையும் மூங்கிலின் விதைகளையும் தூவினேன். முதல் வருடத்தில் புல்லின் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்து இந்த பூமியை பச்சை பசல் என மாற்றின. ஆனால் மூங்கில் விதையும் முளைக்கவில்லை. அவை முளைப்பதற்கு எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. இரண்டாவது வருடம் பார்த்தேன். புற்கள் இன்னும் வளர்ந்து போயிருந்தன. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன. அடுத்த வருடங்களும் இதே நிலைமைதான். ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது. அப்போது புற்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய செடியாகவே இருந்தது. ஆறாவது வருடம் பார்த்தபோது 100 அடிக்கு மேலே வளர்ந்து மூங்கில் மரங்கள் பூமியெங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன. 5 வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன? அவைகள் வெப்பம், மழை, நிலநடுக்கம், வெள்ளம் என்ற எந்த காலகட்டத்திலும் அதை சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்கள் பூமிக்கடியில் கற்றுக்கொண்டிருந்தன. மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டும் முளைக்க ஆரம்பித்துள்ளன. இப்போது எந்த ஒரு பருவநிலை ஏற்பட்டாலும் அதை தாங்கி கொண்டு வாழும் சக்தியுடன் அது வளர தொடங்கிவிட்டது. நான் படைக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் நான் கொடுப்பதில்லை. நீயும் அப்படித்தான். என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைப்பதற்கு மண்ணில் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த மூங்கில் விதையை போன்றவன். இப்போது நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய். அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறாய். நீ இப்போதுதான் உன் மனதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால தான் உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முடிவெடுக்கும் அளவிற்கு துணிச்சல் உனக்கு வந்துவிட்டது. நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக அல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சவால்களாக இருந்தாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கட்டுவேன் என்று பக்குவமான முடிவை எடுக்க வேண்டும். சாதாரண இரும்பு கூட பலமுறை நெருப்பில் சூடுபட்டு பலமுறை சம்பட்டியால் அடிவாங்கிய பிறகுதான் கூர்மையான ஆயுதமாக மாறுகிறது. இல்லை, சூடுபடுவதும் அடிவாங்குவதும் பிடிக்காது என்றால் அது துருப்பிடித்து இரும்பாகவே மண்ணில் மக்கி போகும் அல்லவா? உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. நான் உனக்கு தரும் கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்த நான் கொடுக்கும் பயிற்சிகள் தான். இந்த பயிற்சியில் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதும் கோழையைப் போல தற்கொலை செய்து தோல்வி அடைவதும் உன் கையில் தான் இருக்குது என்று கூறிவிட்டு இறைவன் மறந்து விட்டார். அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த வாலிபனின் கால்கள் பூமியில் வலுவாக தன் பாதத்தை பதித்தது. வானத்தை அண்ணாந்து பார்க்க சூரியன் மறைந்திருந்த மேகங்கள் விலக இருள் விலகி வெளிச்சம் உண்டானது. தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்ட வாலிபன் தன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி கொள்ள முதல் அடியை நம்பிக்கையுடன் வந்த பாதையில் எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தான்.